உங்க குழந்தைங்களுக்கு எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறீங்களா? ஒரு டிஃப்ரெண்டா கலர்ஃபுல்லா எப்படி சப்பாத்தி செய்யறதுன்னு ஒரு ஐடியா சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பீட்ரூட் சப்பாத்தின்னு சொல்லலாம். இந்த பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னா, முதல்ல கோதுமை மாவை எடுத்து அதுல எண்ணெயும் உப்பும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐடியா. அப்புறம் அது கூட ஒரு பீட்ரூட் எடுத்து அதை சீவிட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. நைஸா அரைச்சு அதை வந்து அந்த சப்பாத்தி மாவுல போட்டு பிசைங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதுல ஊத்திக்கோங்க. ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இது அப்படியே நார்மலா நீங்க எப்படி சப்பாத்தி பண்ணுவீங்களோ அதே மாதிரி திரட்டி தவால போட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து கொண்டக்கடலை குருமா வச்சு கொடுத்தேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த குருமா வேணா வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லா கொடுங்க, ஷேப்ஸையும் மாத்தி மாத்தி கொடுங்க. இப்படி கொடுக்கும் போது அவங்களுக்கும் சப்பாத்தியை டிஃப்ரெண்டா கொடுத்ததுனால லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.